ஆச்சு கிச்சடி கிச்சடி இனிய பொங்கல் நல்வாழ்த்து. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்க்குறவங்க இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா பிக் பாஸ்ல லைவ்ல பார்த்தங்க என்னன்னா இன்னைக்கு வந்து போக்கிரி பொங்கல் சாங் தான் போட்டாங்க. வேக்கப் சாங்கா ஒன்று போடுவாங்கல்ல, போக்கிரி பொங்கல் சாங் தான் போட்டாங்க. எல்லாருமே ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் வந்துருச்சுல, அந்த செலிப்ரேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்குமே பொங்கலோட விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருமே ஹாப்பியா இருங்க. சரி, இதுல வந்து இவங்கெல்லாம் வந்து காலையில பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு பொங்கல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப பிக் பாஸும் கிண்டலா கேட்கிறாரு, என்னப்பா பொங்கல்லாம் உங்களுக்கு வைக்க தெரியுமா இல்ல வைக்க தெரியாதான்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் தெரியும் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கானா வினோத் இங்க ஒரு கவுண்டரை போடுறாரு. என்னன்னா பொங்கல் வைக்கிறேன்ட்டு கேசரியை வச்சிடாதீங்க, சரி கிச்சடியை வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே அதுக்கும் இந்த இடத்துல சிரிக்கலாம் செய்யறாங்க. நேத்து எபிசோட் ஆகட்டும், முந்த நேத்து எபிசோட் ஆகட்டும் ரொம்பவே போரிங்கா தாங்க இருந்தது. போரிங்கான சம்பவம் நடந்தது, அதனால தான் எபிசோடு போரிங்கா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. லைவ்ல சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனா அந்த கட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மணி நேரம் எபிசோடுக்கு சில கட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல சுவாரஸ்யமான விஷயத்தை வைக்காம சுவாரஸ்யமே இல்லாத விஷயத்தை வைக்கிறாங்க. நேத்து கூட பரவாயில்ல, நேத்து ஒரு மாதிரி அழுது சென்டிமெண்டா போயிடுச்சு. ஆனா நேத்துக்கு முன்னாடி நாள் இருக்குல்ல, அதாவது முந்தா நேத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த எபிசோட்லாம் ரொம்ப ரொம்ப எடிட்டிங் மோசமா இருந்ததுங்க. இன்ட்ரெஸ்டே இல்லாத சீன் எல்லாம் சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா லைவ்ல நம்ம நிறைய பார்க்குறோம்ல, நிறைய இன்சிடென்ட் விட்டு போகுது. இதை வச்சிருக்கலாமே அதை வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. முந்தா நேத்து எபிசோடு எப்படி இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறத சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு அதை விட சுத்தமா இருக்க போதுங்க, ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்குலாம் வந்து எபிசோட்ல ஒரு விஷயமும் இருக்காது. 45 நிமிஷம் தான் எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். பெருசா சுவாரஸ்யமா எதுவுமே இருக்காது. இவங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்றாங்க பார்த்தீங்களா, இதையே ரொம்ப நேரம் காமிச்சு ஓட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ கனி சிலதை பேசணுன்ற எண்ணத்தோட வந்தாங்க, பேசி முடிச்சிட்டாங்க. சாண்ட்ரா சிலதை பேசணும்னு வந்தாங்க, முடிஞ்சிருச்சு. எல்லாருமே பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யார்கிட்டயுமே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. என்ன பேசுறதுன்னு தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்கணும். நேற்று 3வது ப்ரோமோவை ரிவ்யூ பண்ணும்போது நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். யாரு பிடிக்கும் தாண்டா உங்க கிட்ட கேட்டாங்க, இதுக்கேண்டா இவ்வளோ அழுவுறீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்றது எபிசோடு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஏன்னா வந்து இவங்க சம்பந்தப்பட்ட அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே ரொம்ப எமோஷனலா இருக்கும் போது அது நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அழுதுருக்காங்க போல. ஓகேவா? ஏன்னா அழுது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்ததுங்க. ஏன்டா இப்ப அழுவுறீங்க, யார உங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு கேள்வி தானே கேட்டாங்க, அதுக்கே தேம்பி தேம்பி அழுவுறீங்க. ஏன்னா வந்து எஃப்ஜே அழுவுறாங்க, எஃப்ஜே அழுவுறான், துஷார் அழுவுறான், நிறைய பேர் அழுதாங்க. நேற்று ப்ரோமோல காமிச்சாங்கல்ல, 3rd ப்ரோமோவா காமிச்சாங்க, எல்லாருமே தேம்பி தேம்பி அழுதாங்க. காரணம் இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்க மாதிரி கடைசி டைம்ல வந்து வீடியோஸை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நேற்று பிக் பாஸ் வீடியோலாம் காமிச்சாரு. பட் நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா, என்னன்னா யாரோட அந்த இது பார்வதி போனதுக்கு அப்புறமும் சரி, பார்வதி போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா வீட்டை விட்டு வெளியே போவாங்கல்ல, அப்ப காமிச்ச அந்த ஏவிலையும் சரி, நேத்து காமிச்ச ஏவிலையும் சரி, பார்வதியை தவிர்க்க முடியல. ஏன்னா எல்லா சம்பவத்திலையும் பார்வதி இருக்காங்க, கமருதீனையும் தவிர்க்க முடியல. எல்லா சம்பவத்திலையும் அவங்க 2 பேர் இருக்க மாதிரியே இருக்கு. ஏன்னா வந்து அவங்க 2 பேரை சேர்க்காம முடிஞ்ச அளவுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா ரெட் கார்டு வாங்கி ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா அவங்களோட கிளிப்பிங்ஸ் மேக்ஸிமம் வராத மாதிரி, அதாவது அவங்க பேக்ரவுண்ட்ல இருக்கிறத மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க, அவங்கள மெயினா கவர் பண்ண மாட்டாங்க. ஆனா பார்வதி கமருதீனா அப்படி விட முடியலங்க. எல்லா இடத்துலயும் அவங்க மெயினான சம்பவம் எல்லாத்துலயுமே பார்வதி இருக்காங்களா, அதனால இவங்களால அந்த விடவும் முடியல. கண்டிப்பா சேர்க்க வேண்டி இருக்கு. நிறைய சம்பவத்துல நேத்து எபிசோட்லயுமே அந்த நேத்து ஏவிலையுமே நிறைய இடத்துல பார்வதி எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் செலிப்ரேஷனு சனிக்கிழமை எபிசோடில் என்ன நடக்கும்னு தெரில. அதான் மிட்வீக் எவிக்ஷன்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் வருதுங்க. இந்த 4 பேரில் ஒருத்தரை கூட்டு போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ஒரு 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. அதனால எப்படியாவது ஏதாவது மிட்வீக் எவிக்ஷன் 2 பேரை தூக்குவாங்க, ஒருத்தரை தூக்குவாங்க. ஆனால் இந்த வாட்டி இருக்கிறதே 4 பேர் தான். இதில் யாரை தூக்குறது, இதுக்கப்புறம் தூக்குவாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா வந்து நியூஸ் வருது மிட்வீக் எவிக்ஷன் இருக்கு, ஒருத்தரை தூக்க போறாங்கன்ட்டு. பட் அதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.